வணக்கம். என் நேம் அருண் பிரசாத். நான் இங்கே சிஆர்ஐ பம்ப்ஸில் வந்து லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன் அஸ் அ டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவாக. நம்ம இப்போ பார்க்க போகிறது வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய 4 இன்ச் சம்மர்சிபிள் பம்ப் செட்டோட பேனல் போர்டு. நம்ம புதுசாக வந்து ஒரு டெக்னாலஜியில் பேனல் போர்டு வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேனல் போர்டோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு பம்போட ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த பேனல் போர்டு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த பம்போட பேனல் போர்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ப்ரொடெக்டர் ரிலே எம்பிஆர் மீட்டர் பேனல் போர்டுன்னு தான் நம்ம கொடுத்துருக்கோம். இது எல்லாமே இந்த 4 இன்ச் சப்புக்காக நம்ம இந்த பம்ப் வந்து பேனல் போர்டு வந்து டிசைட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேனல் பாக்ஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பேனல் போர்டோட கீ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து இதில் வந்து நம்ம எல்இடி டிஸ்பிளே இருக்கிறனால வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, ஆம்பியர் மோட்டார் கன்சப்ஷன் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் விசுவலாக பார்த்துக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏபிஎஸ் பேனல் பாக்ஸாக கொடுத்துருக்கோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறனால உங்களுக்கு ரஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும். எங்கேயும் வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் பிளேஸில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பேனல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஆகாது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பேனல் போர்டை நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணுற மாதிரி, ஸ்மூத் அண்ட் சேஃபாக ரன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த பேனல் மீட்டரில் வந்து உங்களுக்கு வெளியே வந்து ஒரு எல்இடி டிஸ்பிளே வந்துடும். அதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு பட்டன்ஸும் கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எம்சிபி கொடுத்துருப்போம். ஓவர்லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு எம்சிபி கொடுத்துருப்போம். ஆன் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்விட்சஸ் வந்து கொடுத்துருப்போம். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசி கான்டாக்டர் வந்து கொடுத்துருக்கோம். குட் குவாலிட்டி ஆஃப் டிசி கான்டாக்டர். அதுக்கப்புறம் ஒரு கெப்பாசிட்டர், ரன்னிங் கெப்பாசிட்டர் ஒன்று கொடுத்துருப்போம், ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ஒன்று கொடுத்துருப்போம். இது வந்து நம்ம எல்லாமே ஃபேக்ட்ரி செட்டப்பில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இதோட ட்ரைரன் ப்ரொடெக்டர் ஆகட்டும், ஓவர்லோட் ப்ரொடெக்டர் ஆகட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி செட்டப்பில் வந்துடும். கஸ்டமருக்கு வேணும் அப்படின்னா வந்து டைமர் ஆப்ஷனை வந்து அவங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த பேனல் போர்டு வந்து இப்போ உங்களுக்கு லைவ் டெமோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து எப்படி நம்ம டைமர் செட் பண்ணணும், எப்படி வந்து ட்ரைரன் இருக்கிறது, ட்ரைரன் ஓவர்லோடு வந்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி செட்டப்பில் வந்துடும். சப்போஸ் வந்து ஒரு மெக்கானிக்கோ இல்லை கஸ்டமரோ அந்த ஃபீல்டுக்கான ட்ரைரன் ஆகட்டும் இல்லை வந்து ஓவர்லோடை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ப்ளஸ் சிம்பிள்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்க்ரிமெண்ட் சிம்பிள். அதாவது உங்களுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போதும். மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் சிம்பிள். அதாவது ஒரு வேல்யூ வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து மைனஸ் சிம்பிளை ப்ளஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது செட் டைமர். செட் டைமருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து மெனு பட்டனாக ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு ஒரு டைமர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செட் டைமர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நான் எம்சிபி மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். சிஆர்ஐன்னு வரும், வோல்டேஜ்னு வரும், அடுத்தது ஆம்பியர் வரும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2.3 அப்படிங்கிறது வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டைமரை வந்து எனேபிள் பண்ணுறோம். அதுக்கு வந்து நீங்கள் செட் டைமர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு டிஎம்ஆர் டைமர் அப்படிங்கிறது வந்து ஷார்ட் ஃபார்மாக டிஎம்ஆர் அப்படிங்கிறது காமிக்கும். மறுபடியும் வந்து நீங்கள் டைமர் வேல்யூவை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ வந்து நீங்கள் செட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமர் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ரன் ஆகணும் அப்படின்னா அதாவது 60 மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுறீங்க. இந்த மாதிரி வந்து 60 மினிட்ஸ்க்கு மாற்றிட்டீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமரை வந்து ஆக்டிவேட் பண்ணணுமா இல்லை டீஆக்டிவேட் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதுக்கு வந்து நீங்கள் டைமரை ஆக்டிவேட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து செட் டைமர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் மறுபடியும். இதில் வந்து டி அப்படிங்கிறது வந்து டிசேபிள்னு அர்த்தம். எனக்கு வந்து இந்த டைமர் ஆப்ஷன் வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணலாம்.
அடுத்தது ஈன்னு வருது. ஈனா வந்து எனேபிள்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணணும், டைமர் ஆப்ஷன் வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா வந்து ஈங்கிறத கொண்டு வந்துட்டு செட் டைமரை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எண்டுன்னு ஒன்று வரும். இது எப்படின்னா உங்களுக்கு டைமர் வந்து எனேபிள் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஆப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓவர்லோடு, ட்ரை ரன் இது ரெண்டுமே வந்து ஃபேக்டரி செட்டப்ல எவ்வளவு வந்திருக்கு, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணுமா, சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்க வந்து இந்த பிளஸ் பட்டனையும் செட் டைமரையும் ரெண்டும் ஒரே டைம்ல நீங்க பிரஸ் பண்ணணும். மறுபடியும் டபுள் டைம் பிரஸ் பண்ணணும். டபுள் டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா எஸ்இடி செட்னு வரும். அதாவது இது வந்து செட்டிங்குள்ள வந்து இப்போதான் போயிருக்கு. இப்போ நம்ம வந்து செட்டிங் பண்றோம். அப்போ வந்து நீங்க செட் டைமரை வந்து பிரஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்சி மோட்டார் ரேட்டட் கரண்ட். இந்த எம்ஆர்சிங்கிறது வந்து ஃபேக்டரியிலே வந்து நம்மளுக்கு செட் பண்ணி தான் வந்திருக்கும். ஒவ்வொரு ஹெச்பிக்கும், அதாவது இந்த பேனல் போர்டு வந்து 1/2 ஹெச்பியில இருந்து நம்ம 2 ஹெச்பி வரைக்கும், நம்ம 3 ஹெச்பி வரைக்கும் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்சிங்கிறது வந்து கம்பெனிலே செட் ஆகி வந்திருக்கும். இப்போ எம்ஆர்சி எவ்வளவு செட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து 2 ஹெச்பி பேனல் போர்டு, சரிங்களா? 2 ஹெச்பி பேனல் போர்டுக்கு வந்து 13.6 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ட்ரை ஆப்ஷன். ட்ரை ரன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏரியா பொறுத்து மாறும். ஒரு சில ஏரியாவில் வந்து உங்களுக்கு வாட்டர் லெவல் மேலேயே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ட்ரை ரன் வந்து பார்த்தீங்கன்னா 70% வச்சாலே போதுமானது. ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் ரொம்ப கீழே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60% வைக்கணும். அப்படி வச்சீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு இம்மிடியட்டாக வந்து கட் ஆஃப் ஆகும். இல்லை ஒரு சில ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ரன் வந்து பார்த்தீங்கன்னா 50% செட் பண்ணணும். அப்போ 15 நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏரியா பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 16 இருக்கு. 60ங்கிறத வந்து நம்ம இப்போ வந்து 15க்கு மாற்றுறோம். மைனஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 15 வந்துடும். இப்போ வந்து ட்ரை ரன் வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். அடுத்தது ஓவர்லோட். சப்போஸ் போரில் வந்து மண் இன்னும் ஏதாவது வந்தது அப்படின்னா இமீடியட்டாக வந்து மோட்டார் வந்து சேஃப் ஆகணும். சேஃப் ஆகிறதுக்காக நம்ம வந்து ஓவர்லோட் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுறோம். அது வந்து 120% வந்திருக்கு. அந்த 120%ங்கிறது வந்து நம்ம வேணா சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 130 அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனேபிள் டிசேபிள்னு ரெண்டும் கேட்கும். அதாவது இந்த ட்ரை ரன்னும் ஓவர்லோடும் ஆக்டிவேட் பண்ணணுமா, செயல்படுத்தணுமா, இல்லை வந்து செயல்படுத்த வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம செயல்படுத்துறோம். அப்போ வந்து ஈனு வந்த இடத்துல நம்ம வந்து செட் டைமர் அமுத்தணும் அப்படின்னா உங்களுக்கு ஓவர்லோடும் ட்ரை ரன்னும் வந்து ரெண்டுமே வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எண்டுன்னு வரும். எண்டுன்னு வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ஓவர்லோடும் ட்ரை ரன்னும் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். இது மட்டும் பண்ணினா போதும். உங்களுக்கு வந்து மோட்டார் வந்து ப்ரொடெக்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு மோட்டரோட லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். எந்தவித ட்ரபிள் இல்லாமல் கண்டினியூஸாக ரன் பண்ணுறதுக்காக நம்ம இது வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம். வணக்கம்.